வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மெக்கானிக். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹோண்டாய் சாண்ட்ரோ 2007 மாடல். டோட்டலாக ஃபுல் அண்ட் ஃபுல் டிங்கரிங் ஒர்க்கு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க்கு டோட்டலாக நம்ம வந்து வேலை செஞ்சு கொடுக்கணும். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா டிங்கரிங் ஒர்க் எந்த அளவுக்குன்னு நீங்கள் ஆல்ரெடி வீடியோஸில் பார்க்குறீங்க. டாப்பு ஃபுல் டென்ட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஃபுல் டென்ட்டு, டோரு, குவார்டர் பேனலு, ஃப்ரண்ட் மிட்கார்டு ஃபுல் டென்ட்டு. அதே நெக்ஸ்ட் வந்து ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர் பேனல் பாருங்க, எந்த அளவுக்கு அடித்து சென்டரில் ஹோல்ஸே ஆகிருக்கு. அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் டிங்கரிங் ஒர்க்கு. ஃப்ரண்ட்டு ரைட் சைடு மிரரு, ஃப்ரண்ட் மெட்கார்டு வந்து நம்ம மெட்கார்டு வந்து பழைய மார்க்கெட்டில் தான் வாங்கி பழைய மெட்கார்டு போட சொல்லியிருக்காங்க. டோட்டல் டிங்கரிங் ஒர்க்கு வேலை செஞ்சு இதோட பட்ஜெட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நான் ஒரு 65,000 கொட்டேஷனோட டோட்டல் பில்லே கொடுத்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட அவுட்புட் நான் எந்த அளவுக்கு வேலை செஞ்சுருக்கேன்னு நீங்கள் ஆல்ரெடி வீடியோஸில் பார்க்குறீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டிங்கரிங் வேலைலாம் முடிஞ்சது. டாப் முதற்கொண்டு எல்லாமே சைடு எல்லாமே டோட்டலாக முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். டிங்கரிங்கோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 18,000 டிங்கரிங் வேலைக்கு மட்டும் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்தளவுக்கு வேலை இருந்தது. நெக்ஸ்ட்டு இதோட பெயிண்டிங் காஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 20,000 பெயிண்டிங்கோட காஸ்ட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஹெட்லைட், ரியர் டைலைட், அந்த 2 பொருளும் சேர்த்து டோட்டலாக 5,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்திருக்கு. சைடு மிரர் லெஃப்ட் அண்ட் ரைட்டு 1,600 ரேஞ்சுக்கு மிரர் வந்திருக்கு. ஃபெண்டர் இண்டிகேட்ரு 2 ஃபெண்டர் இண்டிகேட்டர் மாற்றிருக்கோம். இதில் டோட்டலாக நான் இந்த வீடியோஸை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணுங்கள். டோட்டலாக நான் இதோட பட்ஜெட் வைஸும் சொல்லியிருக்கேன். இதோட ஃபினிஷிங் அவுட்புட்டும் நான் காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டோட்டலாக நம்ம ஆல்ரெடி வெயில் அவுட்டரில் தான் வண்டி போட்டு நம்ம நீட்டாக அந்த பட்டி நம்ம போடுற அந்த என்சி பட்டி நல்லா ட்ரை ஆகணும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ பட்டி நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நல்லா கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும், லாங் லைஃப் பண்ணி நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த வீடியோஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணலாம். டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு ரேட் வைஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தைரியமாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். நான் ரேட் வைஸ் அதிலே சொல்லிடுறேன். இதோட பெயிண்டிங்க்கு நெக்ஸ்ட்டு பெயிண்டிங் அதாவது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாடி ஃபுல் டல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து டோட்டலாக வந்து அதோட ஃபிட்டிங்ஸ் ஒர்க், சேஞ்சிங் ஒர்க்கெல்லாம் ஒன் பை ஒன்னாக காட்டுறேன். இப்போ வந்து அந்த பெயிண்டிங்கான ப்ராசஸ் வந்து உள்ளே இருக்கிற அந்த இன்னர் அவுட்டர் எல்லாம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிரிச்சுட்ருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அந்த ஓல்டு மெட்கார்டு எல்லாமே நாங்கள் ரைட் சைடு மெட்கார்டு எல்லாம் பழைசு தான் வாங்கி போட்டிருக்கோம். ஏன்னா நான் ஒரு பட்ஜெட் வைஸில் பண்ணும்போது கஸ்டமருக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து ரேட் வைஸ் ஃபில்டர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து ரேட் வைஸ் கம்மி பண்ணி வேலை செஞ்சு தர முடியும். ஒரு வண்டியை டோட்டல் ரீஸ்டோர் பண்ணி நம்ம ஒரு வண்டியை வந்து நம்ம பண்ணி கொண்டு வர முடியும். ஏன்னா இன்றைக்கி வந்து 2007 சாண்ட்ரோ வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் எவ்வளோ போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1,20,30,000 வரையும் சேல்ஸ் ஆகுது. இப்போ இந்த வண்டி இருக்கிற கண்டிஷனுக்கு வந்து கஸ்டமர் வந்து பார்த்தோன்னா 70,000 வந்து வாங்கியிருக்காங்க. 70,000 வாங்கி டோட்டலாக நம்ம சைடில் வந்து 60,000 பில்லுன்னு வச்சுக்கோங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,15 லட்ச ரூபாவில் வண்டியோட ஒர்க்கிங்கே முடிச்சு நீட்டாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவார் கஸ்டமரு. இப்போ நம்ம டோட்டலாக உங்களுக்கு நான் ஒன் பை ஒன்னாக வீடியோஸில் காட்டுறேன். இப்போ ஆல்ரெடி ப்ரேமர் அடிச்சுட்டு இருக்காங்க. அதில் இந்த ப்ரேமர் வந்து சின்ன சின்ன கிராச்சஸ் எல்லாமே ஸ்பாட் எல்லாமே பார்க்குறதுக்கு ஒருத்தர் டோட்டலாக நம்ம வந்து ப்ரேமர் அடிக்கிறோம். இப்போ இந்த கிராச்சஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா எல்லோ பட்டி, ஸ்பாட் பட்டி வச்சு டோட்டலாக நம்ம வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இந்த வீடியோஸில் நான் காட்டுற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலாக அந்த அளவுக்கு நம்ம இவ்வளோ இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்கிற எல்லாமே அந்த எல்லோவாக இருக்கிறது எல்லாமே வந்து கிராச்சஸ் தான். அது எல்லாமே டோட்டலாக நம்ம பார்த்து நீட்டாக வந்து பயன் பண்ணி கொடுக்கணும். ஓல்டு வண்டியை பொறுத்தவரையும் நம்ம எந்த அளவுக்கு ரீஸ்டோர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அதிகமாக வந்து வெயிலில் நிப்பாட்டக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டலாக சீக்கிரமாக அந்த நம்ம பேஸ்ட் ஒர்க் பண்ணுறோம் பார்த்திங்களா, அது சீக்கிரமாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஃபேட் ஆயிரும். பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நம்ம பெயிண்ட் பண்ணோன்னா மினிமம் 5 வருஷத்துலேருந்து 8 வருஷம் வரையும் கேரண்டி கொடுக்கலாம் பெயிண்டிங்க்கு. ஏன்னா பெயிண்டிங்கை பொறுத்தவரைக்கும் கலர் சேஞ்ச் ஆகாது. ஆனால் அந்த உள்ளே இருக்கிற அந்த பட்டி பார்க்குறோம் பார்த்தியா, அந்த கெமிக்கல் அது அதிகமாக வெயிலில் நின்று அந்த மெட்டலில், ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக பழைய பாடி இது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெட்டல் வந்து சீக்கிரமாக வந்து பபுள்ஸ் வந்துடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து வெயிலில் நிப்பாட்டுறதை தவிர்த்துக்கணும். நீங்கள் 1 டேஸ் 2 டேஸ் எல்லாமே வெயிலில் நிப்பாட்டுறது அதெல்லாம் நீங்கள் எப்போவுமே நிப்பாட்டிக்கலாம். ஆனால் அந்த மாத கணக்கில் இல்லை வார கணக்கில் வந்து வெயிலில் மேக்ஸிமம் வண்டி போட வேண்டாம். அப்போ தான் லாங் லைஃப் வந்து மெயின்டைன் பார்க்க முடியும் வண்டியை. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 20,000 வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சராசரி பர்சன், அதை பார்த்திங்கன்னா சராசரி ஒரு நார்மல் வந்து ஜனங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்ஜெட் வைஸ் ரொம்ப பெருசு. ஆமாம், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து லோ பட்ஜெட்டில் பண்ணி கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 பெயிண்ட் பண்ணுறீங்களே, இது வந்து விலை கம்மி பெயிண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இது விலை கம்மி பெயிண்ட்டே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா டெக்ஸோன், நிப்பான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட். டெக்ஸோன் வந்து பார்த்திங்கன்னா பக்கா குவாலிட்டியாக இருக்கும். டெக்ஸோனோட டையப் வந்து பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பிராண்டட் தான், நல்லாயிருக்கும், அருமையான பெயிண்ட்டு. ஏன்னா நாங்கள் வந்து கேரண்டியோடு பண்ணி கொடுத்துனுக்குறோம் எல்லாருக்கும். டெக்ஸோன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட்
இது 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பாயிண்ட். அதுக்கப்புறம் வர்றது தான் அதர் பாயிண்ட் எல்லாமே. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைண்டிங், ஃபினிஷிங் ஆனது நீங்க அவுட்புட் எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்குறீங்க. இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட யூடியூப் சேனல் பார்த்துட்டு நெறைய வண்டி எனக்கு ரெஃபர் பண்ணி, நெறைய வண்டி ஒர்க்கிங் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட இதுவரையும் நாங்க வந்து ஒரு 60 வண்டிக்கு மேல நாங்க செஞ்சு குடுத்துருக்கோம். ஆன்லைன்லேருந்து வண்டி நம்மள பார்த்து ரெக்கவர் பண்ணி வந்த வண்டியெல்லாம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா இப்போ பெயிண்டிங் வேலை முடிஞ்சு வெளிய வந்து எடுத்துட்டுருக்கோம். ஏன்னா கிளீனிங் ஒர்க் பண்ணணும், ஃபிட்டிங்ஸ் போடணும். ஆ எல்லாமே கரெக்ஷன் எல்லாமே பண்ணி தரணும். இந்த வண்டிக்கு வந்து டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வேலை முடிச்சுட்டு லோக்கல் கஸ்டமரா இருந்தா நாங்க வந்து 1 மந்த்து கழிச்சு நாங்க பாலிஷ் ஃப்ரீயா போட்டு குடுத்துருவோம். இப்போ என்னோட யூடியூப் சேனல் பார்த்துட்டு வர வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கையோட வந்து பார்த்தீங்கன்னா, பாடிய டல் பண்ணி ரஃபிங் பாலிஷ் போட்டு குடுத்துருவேன். இப்போ டோட்டலா அந்த ஃபிட்டிங்ஸ் ஒர்க்குக்கான வேலை வந்து நடந்துட்டுருக்கு. உள்ள எல்லாமே கிளீன் பண்ணி எல்லாமே ஒன் பை ஒன்னா ஃபிட்டிங்ஸ் போட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள இன்டர் கிளீனிங்கு, ஒரு வாட்டர் வாஷு, அப்புறம் நம்ம மெக்கானிக்கல் ஒர்க்கு எல்லாமே டோட்டல் இந்த 60,000த்துல வந்து டோட்டலா நான் முடிச்சு குடுத்துருக்கேன் இந்த வண்டிய. இதோட அவுட்புட் நான் ஃபைனல்ல காட்டுறேன். என்னோட ஸ்பீச் வந்து நான் ஃபைனல்ல குடுத்துருக்கேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் பண்ணிக்கங்க. ஏன்னா, அப்பதான் என்னுடைய சேனல் வந்து அதிகமா வந்து இருக்க முன்னேற்றம் அடையும். இந்த வீடியோஸ் மூலமா என்னுடைய சேனல் ரெகுலரா ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த வீடியோ மூலமா நன்றிய சொல்லிக்கிறேன். இப்போ ஆல்ரெடி பேட்டரி புதுசு. அந்த நான் சொன்ன மெக்கானிக்கல் வேலைலாம் நடந்துட்டுருக்கு. ஆயில் லீக்கேஜ் ஆகுது. இப்போ டோட்டலா வந்து நான் வால் டோர் பேக்கிங் சேஞ்ச் பண்ணணும். வால் டோர் பேக்கிங் சேஞ்ச் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட் வந்து கூலண்ட் ஆயில் ஃபில்டர் இது எல்லாமே சேஞ்சு. நெக்ஸ்ட் வந்து கூலண்ட் ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது, கூலண்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா, நம்ம வந்து கூலண்ட் டிஸ்டில் வாட்டர் சுத்தமான டிஸ்டில் வாட்டர் நம்ம தனியா வாங்கி வச்சுருக்கோம் அதுக்குன்னு. நம்ம அந்த வாட்டர் தான் மிஸ் பண்ணுவோம். ஏன்னா மினிமம் வந்து கூலண்ட் ஆயில்ல வந்து வாட்டர் மிஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அப்போ தான் அந்த கெமிக்கல் வந்து கெட்டு போகாம லாங் லைஃப் நல்லாயிருக்கும். ஒரு 5000 கிலோமீட்டர் 10,000 கிலோமீட்டர் வரையும் கூலண்ட் ஆயில் ஓடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுத்தமான டிஸ்டில் வாட்டர் நம்ம மிஸ் பண்ணா தான் அந்த கூலண்ட் ஆயில் கெட்டு போகாம இருக்கும். எல்லா வேலையும் முடிச்சு ப்ரிப்பேர் பண்ணி வாட்டர் வாஷ் எல்லாம் பண்ணி நான் உங்களுக்கு ஃபினிஷிங் வீடியோ காட்டியிருக்கேன். இதே மாரி உங்க வண்டியும் நான் செஞ்சு குடுக்கணும். என்னுடைய வீடியோவ ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இந்த வீடியோஸில் நான் லாஸ்ட்டா ஃபைனலா ஸ்பீச் குடுப்பேன். அந்த வீடியோஸும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இவ்வளோ நேரம் என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணது ரொம்ப நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்னுடைய வீடியோஸ் வந்து முழு வீடியோஸ் நான் இதில் ஸ்பீச் குடுக்குறேன். ஃபாலோ பண்ணுங்க. வணக்கம் பிரஸ், நான் தான் உங்கள் மெக்கானிக். இன்னைக்கு ஒரு வண்டி நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஹோண்டாய் சாண்ட்ரோ ஜிங்க். இந்த வண்டி மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2007 மாடலு. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து வண்டியோட டோட்டல் பில்லு வந்து பார்த்தீங்கன்னா 65,000 நம்ம வந்து பில் கோட் பண்ணியிருக்கோம். பெயிண்டிங்கோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 நம்ம பைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் டூம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே லோ மார்க்ஸ், எல்லாமே ஃபர்ஸ்ட் காப்பி தான் போட்டுருக்கோம். ரியர் டைலைட்டு, ஃப்ரண்ட் இண்டிகேட்டர், ஃப்ரண்ட் ஹெட்லைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காப்பி தான் போட்டுருக்கோம். ஒரிஜினல் எதுவும் போடல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டிங்கரிங் ஒர்க் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 18,000 நாங்கள் வந்து ஒர்க்கிங் பண்ணியிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கிங் இருந்தது. நான் யூடியூப் சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் இது டோட்டல் ஒர்க்கிங் எல்லாமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் அதில் வாட்ச் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட பட்ஜெட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 65,000. வண்டி வந்ததுக்கும் இப்போ வந்து நாங்கள் டோட்டலாக ரீஸ்டோர் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சேஞ்ச் பண்ணி நீட்டாக நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதோட வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு வீடியோஸ் இதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வண்டி உங்கள் வண்டி லோ பட்ஜெட்டில் பண்ணி தரணும்னா என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. என்னுடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.